காலையில ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு இருந்த அந்த டேப்லெட் காலம் வந்து இப்போ வந்து திமுக, தாவேகா, அதிமுக அப்படிங்கிற மாரி முன்னிலை மாறி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இவரும் 2 டிஜிட்ல ஓப்பன் பண்ணிட்டாரு. தாவேகாவும் முன்னிலையில வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல இருக்கிறாங்க. திமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 தொகுதிகள் இருக்கு. அப்புறம் அதிமுக வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. எப்படி போகும் இது வந்து செகண்ட் பிளேஸ்? இது போஸ்டல் ஓட்ஸ் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு நான் போஸ்டல் ஓட்ஸ்லயே வந்து டிஎம்கே மேட்ச் பண்ணுவார்னு சொல்றேன். விஜய் குட் ஈவன் ஓவர்டேக் டிஎம்கே. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது அப்படிதான். நிறைய வந்து காவலர்கள், அரசு ஊழியர்கள் இந்த டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 30 வயசுல ஒரு காவலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் விஜய் ஃபேனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் மட்டும் இப்படி வித்தியாசமா அவர் செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தவரா? விஜய் படம் பார்க்காமலோ விஜயோடைய அரசியல் கவனிக்காமலோ இருப்பார். அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பப்ளிக்காக சொல்ல முடியாது. நான் சோஷியல் மீடியா போஸ்ட் போடலாம், அவரால் போட முடியாது. நான் எங்கேயும் வேலை பார்க்காதனால போட முடியாது. அவருக்கு அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் அவங்க நிறைய போட்டிருக்காங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே இப்போ நல்லா யூகிக்க முடிஞ்சுது. புரியுது. ஆரம்பத்தில் பின்தங்கி இருந்தாலும் போக போக கேட்சப் பண்ணுவார். ஸோ அது நடக்கும்.